ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். ஏசாயா 38:5 பின்பகுதி. இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாமலும் இருக்கலாம். எசேக்கியா ராஜா அந்த நாட்டில் வியாதிப்பட்ட போது ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ சீக்கிரமா நீ பிழைக்க மாட்டீர், நீ மரித்து போவின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கும் பாருங்கள். டைரெக்டாக நேருக்கு நேர் நீ செத்து போயிடுவ, நீ பிழைக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிவிடுங்க, சொல்கிறவங்களுக்குலாம் சொல்லுங்கன்னு அவங்கக்கிட்டே சொல்லி அனுப்புனா எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஐசியூவில் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கே சொல்லுவாங்கன்னா அவங்க ரிலேஷன்கிட்ட சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப அவங்களுடைய பிள்ளைகளோ அவங்களுடைய மனைவியோ இருந்தால் அவங்கக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு தேர்ட் பர்சன் அந்த மாதிரிப்பட்டவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா டைரெக்டாக சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் டைரெக்டாக ஏசாயா தீர்க்கன்கிட்ட சொன்னோன்னா அவருடைய உள்ளமெல்லாம் சுக்குநூறாய் போயிருக்கும். ஏன்னா ஏசாயா கர்த்தருக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தவரில் அவனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி முந்தனைய அதிகாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ தூரம் எசேக்கியா ராஜா அவ்வளோ உத்தமனாக இருந்தார். அப்போ ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொன்ன உடனே அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் என்ன பண்ணுறார்? சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புத்தகத்தில் கூட இந்த சம்பவம்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது உடனே ஏசாயா தீர்க்கன்னு சொல்லிட்டு பாதி முத்தத்துக்கு கூட போயிருக்க மாட்டான். உடனே ஆண்டவர் திருப்பி அவரை கூப்பிட்டு, என்னுடைய மகன் செஞ்ச விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன், அதனால் நீ என்ன செய்ய, திருப்பி போய் அவன் நாட்களோட நான் 15 வருஷத்தை கூட்டுவேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். எப்படி இருக்கும் இந்த தீர்க்கதரிசிக்கு? என்னடா இந்த ஆண்டவர் இப்படி அப்படியும் மாற்றி மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாற்றி மாற்றி சொல்கிற தேவன் அல்ல. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு தம்முடைய சித்தத்தை கூட அவர் மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை அவருடைய சித்தம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஜெபிக்கும் போது அந்த சித்தத்தை கூட மாற்றி அமைத்து நமக்கு உகந்ததாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுடைய அன்பின் தேவனாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. இந்த அருமையான வேளையில் நீங்களும் நானும் இந்த சமயத்தில் இதோ அப்படி சொல்கிறான், இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். உடனே போய் அவன் சொல்கிறான். அதே மாதிரி நடக்குது. அதில் அந்த வியாதி நீங்கி சுஸ்தமான போது சுகமாயிட்டான். அவன் பூர்ண வயசுள்ளனா இருக்கான். அதுக்கு பிறகு தான் அவனுக்கு மனாசை பிறக்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு தான் நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். அது வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லாமல் கூட இருந்துச்சு. தேவன் ஒரு சான்ஸை அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு அதுக்கு பிறகு அவனுடைய வம்சம் தளரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, நம்முடைய காரியங்கள்லாம் சொல்லி நாம் செபிக்கும் போது, அவருக்கு ஞாபகப்படுத்தும் போது, அவர் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கார். இருந்தாலும் நம்ம அவரிடத்துல நம்முடைய காரியங்கள்லாம் சொல்லும்போது, கண்ணீர் விடும்போது, அழும்போது கர்த்தர் நமக்காக இறங்கி நமக்கு உதவி செய்ய வல்லவரை. இதோ உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இந்த அருமையான வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 2வது நாள் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா, எசேக்கியாவின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய சித்தத்தையே மாற்றி அமைத்து அவருடைய ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய வம்சம் தழைக்கும்படியாக செய்த வல்லமையுள்ள தேவனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய கண்ணீரையும் பார்த்து ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு அவரவர்களுக்கு ஆண்டவரே தகப்பனே நீர்தாமே ஆண்டவரே அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின்
விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 19. இன்றைய கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பிரசங்கிக்கும்படி எந்த பட்டணத்திற்கு வந்தபோது யாராலே எது திறக்கப்பட்டிருந்தது? 4 பதில் சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பிரசங்கிக்கும்படி எந்த பட்டணத்துக்கு வந்தபோது யாராலே எது திறக்கப்பட்டிருந்தது?